வணக்கம் மக்களே. இன்றைக்கு என்ன சொல்லுவோம் என்றால், இந்த சில சில கடைக்காரர் இப்போ இந்த எல்லாமண்டு சொல்லல, சில அதுவும் ஒரு வியாபார தந்திரம் தானே இந்த கடைக்காரரோட மாற்றுதல்ல. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சாரி கடையை எடுப்போம். ஓகே, இப்போ அவையில் ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு சாரியை போடி விற்கிறாருக்கு. அப்படி என்றால் இப்போ $40 சாரியை $10 விற்கிறோம்னு சொல்லினோம். சரி, அந்த சாரியை $10 அவையில் விற்கிறோம்டா இப்போ ஆக்களுக்கு எல்லாம் அந்த கேட்குற அளவுக்கு கொடுக்கணும். ஏன் அவையிலால் தொடர்ச்சியாக அந்த $10 கொடுக்க முடியல ஏண்டா இது ஒரு வியாபார தந்திரம். ஏண்டா அதை வாங்க வரைக்க மெட்ட சாரி அதை இப்போ அதை இப்போ ஆக்கள் போய் கேட்கணுமெண்டா அது இல்லை, இந்த மெட்ட சாரி தான் இருக்கும் ஏண்டா அதை விட கூடின விலையில் இருக்கிற சாரி ஆக்களுக்கு விற்கணும். அது மாதிரி இப்போ இல்லை, பலசரக்கு கடையாக இருக்கட்டும், எல்லா கடையிலையும் இப்படி தானுங்க. ஒரு சாமான 1-2 சாமான விலையை குறைச்சி போட்டுட்டு இப்போ ஆக்களை அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம அதை ட்ரிக்கண்டா. ஆனால் அது மாற்று அது மக்களை மாற்றுற ஒரு வேலை. இப்போ அது கூட சாமான்கள் முடிஞ்சிடும். இப்போ அந்த இல்லையன்று சொல்லிடணும், ஸ்டொக்கில் இல்லையன்று சொல்கிறது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சுது, நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கணும் ரெண்டோரு ஏமாத்து தான். அப்போ அப்படி சொல்லி அந்த ஏமாத்து ஆக்கள்லாம் இருக்கணும் கூட. ஸோ இந்த கடை வழியில் இப்போ அந்த விலை குறைச்சி போடணும் என்றால் நீங்கள் அதை நம்பாதீங்க. ஒன்று அது எக்ஸ்பைரியாக இருக்கும், ஒன்று குவாலிட்டி சீப்பாக இருக்கும். அந்த யாராலையும் கொடுக்கவே இல்லாது விளங்கும். அந்த அப்படியான இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இதையும் பாருங்கோ.